வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள்: தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முடிவடைகிறது. தமிழக மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அரசு மத்தியில் அமைய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுகவின் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்கள் நலனில் அக்கறை உள்ள ஒரே கட்சியாக பிஜேபி செயல்பட்டு வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி குஜராத் அணியை 63 ரன் வித்தியாசத்தில் வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும். வரும் 19ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும். 17 மாநிலங்கள் மற்றும் 4 யூனியன் பிரதேசங்களில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 102 தொகுதிகளிலும் இன்று மாலையுடன் வேட்புமனு தாக்கல் முடிவுக்கு வருகிறது. தமிழ்நாட்டில் 39 இடங்களுக்கும், ராஜஸ்தானில் 12 இடங்கள், உத்தரப்பிரதேசத்தில் 8, மத்திய பிரதேசத்தில் 6, உத்தரகாண்டில் 5, அஸ்ஸாம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா 5 இடங்கள், பீகாரில் 4, மேற்குவங்கத்தில் 3, அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், மேகாலயா ஆகிய இடங்களில் தலா 2 இடங்களுக்கும் வேட்புமனு தாக்கல் இன்று முடிவடைகிறது. சத்தீஸ்கர், மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா, அந்தமான் நிக்கோபார், ஜம்மு காஷ்மீர், லட்சத்தீவு, புதுச்சேரி ஆகியவற்றில் தலா ஒரு இடத்திற்கும் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடைகிறது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். மனுக்களை திரும்பப் பெற வரும் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் பீகார் மாநிலத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 89 தொகுதிகளுக்கு நாளை தேர்தலுக்கான அறிவிக்கை வெளியிடப்பட உள்ளது. தமிழக மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அரசு மத்தியில் அமைய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் தங்களது கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், மாநிலத்தில் தங்கள் கட்சியின் சாதனைகளை மக்கள் புரிந்து கொண்டு வரும் தேர்தலில் தங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று தெரிவித்தார். மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பிஜேபி கூட்டணி தவறிவிட்டதாகவும் அவர் கூறினார். தங்கள் கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைத்தால் சிறுபான்மையினரை பாதிக்கும் சட்டங்கள் ரத்து செய்யப்படும் என்றும், தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கும் சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் என்றும் தெரிவித்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் வேலை நாட்கள் 100லிருந்து 150ஆகவும், ஊதியம் 400 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார். திமுகவின் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். திருநெல்வேலியில் தமது கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். நீட் தேர்வுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக மக்களிடையே திமுக தவறான வாக்குறுதிகளை அளித்து வருவதாகவும் கூறினார். முன்னதாக தூத்துக்குடியில் தமது கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், கடந்த ஆண்டு புயல் மழையின் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆளும் திமுக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். அஇஅதிமுக ஆட்சியில் இருந்தபோது தூத்துக்குடிக்கு 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவித்தார். மக்கள் நலனுக்காக தங்கள் கூட்டணி செயல்படுவதற்கு வாய்ப்பளிக்கும் நோக்கில் வரும் தேர்தலில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்கள் நலனில் அக்கறை உள்ள ஒரே கட்சியாக பிஜேபி செயல்பட்டு வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார். கரூர் அருகே தங்கள் கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த அவர், திமுக அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும், 99% அவற்றை நிறைவேற்றிவிட்டதாக கூறுவது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மக்கள் நலனுக்காக பாடுபடும் பிஜேபிக்கு வரும் தேர்தலில் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கிராமப் பகுதிகள் உட்பட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சீரான வளர்ச்சி இருக்க வேண்டும் என்ற நோக்கில் பிஜேபி தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக திரு அண்ணாமலை கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. உரிமை கீதம் முழங்கிடு, நீ உலகம் போற்ற எழுந்திடு, உன் கைவிரல் தீட்டும் காவியம் ஒன்றை வரைந்திடு. எழுந்து வா, வாழும் வாழ்வை வெல்ல தீர்ப்பு சொல்ல கருப்பு மைய நெருப்பு ஆயுதம்.
நந்து வா, வா, ஒரு வாக்கு கூட விடுபடாமல் காக்கும் மக்கள் நாட்டின் பெருமிதம். தேர்தலில் முதல் முறை வாக்காளர்கள் வாக்களிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்திலும் அனைத்து மாவட்டங்களிலும் இது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகின்றன. மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற கல்லூரி மாணவிகள் முதல் முறை வாக்களிக்க உள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தனர். எஸ் பிரித்திங்கர சக்தி. நான் ஒரு கல்லூரி மாணவி தான். நான் இந்த தடவை தான் முதல் தடவையா நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஓட் போட போறேன். இந்த எலெக்ஷன்ல நானும் ஒரு பங்கா இருக்கிறதுல ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்றேன். நம்ம பிறந்ததுக்கு இது நம்மளுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். யாருமே ஓட்டை நோட்டா போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. காசுக்காகவோ எதுக்காகவும் வேஸ்ட் பண்ணாம கரெக்டா நல்ல முடிவெடுத்து கரெக்டான தலைவரை தேர்ந்தெடுத்து உங்க ஓட்டுகளை உபயோகிக்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். என் பேர் ஜெய் வைஷ்ணவி. நான் ஒரு கல்லூரி மாணவி. நான் ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காக ஓட் போட போறேன். ஆஸ் எ இந்தியன் சிட்டிசனா பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஓட் போடுறதுல நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் என்ன மாதிரி ஓட்டு போடுற எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் யாருமே உங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, ஓட் போட்டுருங்க. மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடும் 5 வேட்பாளர்கள் கொண்ட 7வது பட்டியலை நேற்று வெளியிட்டுள்ளது. மயிலாடுதுறை தொகுதியில் ஆர் சுதா அக்கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார். சத்தீஸ்கர் மாநிலத்தின் 4 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான பொது நுழைவுத் தேர்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நேற்று இதை அறிவித்த பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர் திரு ஜெகதீஷ்குமார், மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதற்கான பொது நுழைவுத் தேர்வு நாடெங்கிலும் உள்ள 380 நகரங்களில் நடைபெறும் என்றும் வெளிநாடுகளில் 26 நகரங்களில் இந்த தேர்வு நடைபெறவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இருவரிச் செய்திகள். மியான்மர் நாட்டின் இந்திய தூதராக திரு அபய் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கி சார் ஆட்சியர் தலைமையில் கல்லூரி மாணவர்கள் பேரணி மேற்கொண்டனர். தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாகர்கோவிலில் துணை ராணுவப் படையினர் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டு கொடி அணிவிப்பு நிகழ்ச்சி நடத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் மூத்த வாக்காளர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்ற மாவட்ட ஆட்சியர் திரு ஷர்வன்குமார் தேர்தல் திருவிழா அழைப்புதலை கொடுத்து குடும்பத்துடன் வாக்களித்திட வேண்டுகோள் விடுத்தார். காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு க சண்முகம் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். சேலம் மாநகராட்சி அலுவலகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக ராட்சத பலூனை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி பறக்கவிட்டார். இந்த பலூனை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி குஜராத் அணியை 63 ரன் வித்தியாசத்தில் வென்றது. சென்னையில் நேற்று இரவு நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் களமிறங்கிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்தது. சிவம் துபே 23 பந்துகளில் 51 ரன் எடுத்தார். அணியின் கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் மற்றும் ரச்சின் ரவீந்திரா தலா 46 ரன் எடுத்தனர். 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன் மட்டுமே எடுத்தது. இன்று இரவு 7:30 மணிக்கு ஹைதராபாத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் மும்பை அணிகள் மோதுகின்றன. மியாமி ஓபன் டென்னிஸ் அரையிறுதிக்கு ரோஹன் போப்பனா மேத்யூ எப்டன் இணை முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் நெதர்லாந்தின் செம் வெர்பியா ஆஸ்திரேலியாவின் ஜான் பேட்ரிக் ஸ்மித் இணையை 3-4, 7-5, 10-7 என்ற செட் கணக்கில் இந்திய ஆஸ்திரேலிய இணை தோற்கடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முடிவடைகிறது. தமிழக மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அரசு மத்தியில் அமைய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுகவின் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்கள் நலனில் அக்கறை உள்ள ஒரே கட்சியாக பிஜேபி செயல்பட்டு வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி குஜராத் அணியை 63 ரன் வித்தியாசத்தில் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.